மோடி கவர்மெண்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்றது, யூடியூப்ஸை கண்ட்ரோல் பண்றதுன்னு வந்தா நாம் உட்பட என்ன நிலைமை? அப்போ வயிற்றுல வாயில அடிச்சுன்னு கத்துவீங்களா? ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எடப்பாடி பீரியட்லையும் இதே நடந்தது, ஸ்டாலின் பீரியட்லையும் இதே நடக்குது புதிய தலைமுறைக்கு. ஆனால் எடப்பாடி பீரியட்ல நடக்கும்போது பொங்கி எழுந்து வந்த பத்திரிகையாளர்களை 10ல் ஒருவங்க கூட ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்கும்போது வரலையா? அப்போ இது என்ன மாதிரியான இரட்டை நிலைப்பாடு? அப்போ உங்க பிரச்சனை வந்து கருத்துரிமைக்கானது கிடையாது, உங்களை குட் புக்ஸ்ல வைக்கல. உங்களுக்கு தேவையானது அரசு செஞ்சு கொடுத்ததுன்னா நீங்க எல்லாம் வந்து இது டெக்னிக்கல் கிளிச்சு, நான் அந்த அதிகாரி கிட்ட பேசிட்டேன், அவர் சொல்லிட்டாரு இது 4-5 நாள்ல சரியாயிடும் அப்படின்னு. இது என்ன அயோக்கியத்தனமான பதில்? இது ஏன் அந்த மூத்த பத்திரிகையாளர் இருந்து வருது? தனிப்பட்ட முறையில் அவர் இந்த கவர்மெண்ட் குட் புக்ஸ்ல வச்சிருக்கு, அதனால அவர் அப்படி போடுறாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாதுங்க, இதுதான் உண்மை. ஆனா இதுல இருக்க டேஞ்சர் இதுதாங்க. உங்க மாநில அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு எதிரான கருத்துக்களை பரப்பக்கூடிய அல்லது தான் விரும்பாத செய்திகளை போடக்கூடிய தொலைக்காட்சியை முடக்க முடியும் என்றால், இதே லாஜிக்க மோடி கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸோட கதி என்ன?